வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறது கண்ணகி. ஸோ எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு பரபரப்பாக போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில். அது போக இப்போ அவங்களோட வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுலேருந்தே நம்மளுக்கு தெரிய வருது எவ்வளோ பேர் அவரை விரும்பியிருக்காங்க. ஒரு புதிய மாற்றத்தை அவர் கண்டிப்பாக கொண்டு வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவர் விதைச்சிருக்கிறாரு. அவர் இது என்னை பொறுத்த வரைக்கும் இது காலம் தாழ்த்திய முடிவாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஸ்பீச்சு, அவரோட வேகம், அவரோட தாட்ஃபுல் ப்ராசஸ்ஸு எல்லாத்தையுமே கேள்வி கேட்குற விதம், ஒரு 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 ஐபிஎஸ்ஸாக இருந்து நல்ல இன்ஸ்டியூட்டில் மார்க் வாங்கி ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு ஒரு மாநில தலைவராக இருந்து பிஜேபினாவே ஓரளவுக்கு தான் ஃபெமிலியர் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். அதுவுமே தமிழிசை அவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குங்கிறதே தமிழ்நாட்டில் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சது. ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அண்ணாமலைக்காக அண்ணாமலை விரும்பியவர்கள் ரொம்ப ரொம்ப ஏராளமான பேர். ஆனால் அவர் பிஜேபியில் இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் பின்தொடராமல் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அது உண்மையாக அது நிஜமான உண்மை. அதை நம்ம ஒத்துக்கித்தான் பார்த்துக்கணும். யார் இந்த அண்ணாமலை ஆக்சுவலாக அந்த ஐபிஎஸ் அதிகாரியிலிருந்து எப்படி அரசியல் தலைவராக ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டியாக தான் நான் யோசிச்சப்போ இந்த காணொலியை பதிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்பினேன். காணொலிக்குள்ளே போகலாமா? ஆக்சுவலாக ஒரு உயர்ந்த ஐபிஎஸ் அதிகாரி தன்னோட பதவியை துறந்து அரசியலுக்குள்ளே வந்தால் அதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்போ பார்த்திங்கன்னா, கர்நாடகாவில் நேர்மையான காவல் அதிகாரியாக பெயர் பெற்றிருக்காரு. இன்று தமிழக அரசியலில் அதிகம் பேசப்படுற தலைவர்களில் ஒருவராக இருக்கிறாரு இந்த அண்ணாமலை. யார் இந்த அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, இன்று அவரது வாழ்க்கை பயணத்தை எப்படி ஒரு சுவாரஸ்யமான பயணமாக இருக்குது, அது அடுத்தவங்களுக்கு எப்படி தன்னம்பிக்கையை கொடுக்குது அப்படிங்கிறத வழியாக கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அதை பற்றின ஒரு சின்ன ஒரு இது மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் அவரோட குழந்தை பருவம் மற்றும் அவரோட கல்வி தகுதி அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னா, அண்ணாமலை பேசிக்காக அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. சின்ன வயதுலேருந்தே கல்வி, ஒழுக்கம், கடின உழைப்பு, ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்காரு. பொறியியல் படிப்பை முடிச்சதுக்கப்புறமா நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு வேண்டி நோக்கத்தோட யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தெரியும் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸில் எவ்வளோ கஷ்டமான விஷயம், அவ்வளோ ஈஸியாக கிளியர் பண்ண முடியாது. அப்போ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் வேணும், எவ்வளோ எய்ம் வேணும் அப்படிங்கிறது அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் பலரது கனவாக இருக்கும் யூபிஎஸ்சி தேர்வில் அவர் வெற்றி பெற்று இந்திய காவல் சேவையில் ஐபிஎஸ்ஸாக அவர் சேர்றாரு. ஆக்சுவலாக ஐபிஎஸோட அப்புறம் ஐபிஎஸ்ஸை ஜாயின் பண்ணுறாரு. அவரோட ஐபிஎஸ் பயணம் எப்படி இருக்குன்னா, ஐபிஎஸ் அதிகாரியாக கர்நாடக மாநிலத்தில் பணியாற்றிய அண்ணாமலை தனது நேர்மை மற்றும் கடமையுணர்வினால் மக்களின் கவனத்தை ஈர்த்தார். சட்டம் ஒழுங்கு நிலவரத்தில் உறுதியான நடவடிக்கையை அவர் மேற்கொண்டிருக்கிறாரு. அதனால அந்த மக்களால் பெரும்பான மக்களால் விரும்பப்படும் ஒரு நபராக இருந்திருக்கிறாரு. பொதுமக்களை எளிமையாக பழகிறது, தன்னோட பணியை அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பலரது பாராட்டை அவர் பெற்றிருக்காரு. அவரோட பணியில் சிலர் அவரை சிங்கம் என்று அழைக்க தொடங்கினாராம். ஒரு வேறு மாநிலத்தில் போய் அந்த மக்களாக பழகி ஒரு பிற மாநில மக்களோட பாராட்டை பெற்றது மூலமாக பிற மாநில மக்களோட வாயாலேயே தன்னை சிங்கம் அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு அங்கே அவரோட கடமை உணர்வு, அர்ப்பணிப்பு இருந்திருக்கு. அரசியலுக்கு ஏன் வந்தார் அப்படிங்கிறது அப்புறம் ஏன் அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்தோட கேள்வியாக கூட இருக்கலாம். வெற்றிகரமாக ஐபிஎஸ் வாழ்க்கையில் இருந்தப்போ சமூக மாற்றத்தை இன்னும் பெரிய அளவில் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கு. அதனால் ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அரசியலுக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. இது பலருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு பாதுகாப்பான அரசு வேலையை விட்டுட்டு பொது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அது அவரோட பெரும் விவாதத்தை உருவாக்குச்சு.
இருந்துச்சு. ஆனால் வந்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மக்களுக்கு சேவை செய்கிறதுல அந்த பொது வாழ்க்கையில் வந்து நம்ம சேவை செய்கிறது வந்து அது காவல்துறையில் மூலமாக தான் நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. நம்ம வந்து நம்ம வந்து வேறு பொது வாழ்க்கையில் வந்தால் கூட நம்ம அதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவை தான் அவர் வந்து எடுத்திருக்காரு. அவரோட அரசியல் பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசியலில் இணைஞ்சிட்டு பிஜேபியில் வந்து தான் அவர் வந்து ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் பண்ணிட்டு தமிழ்நாடு முழுவதும் வந்து மக்களை வந்து நேரில் சந்திச்சு தனது கருத்துக்களை வந்து பகிர்ந்துட்டு வந்தார். இளைஞர்களிடம் வந்து அதிகமான வரவேற்பை வந்து பெற்றார். அவரது பேச்சுக்கள், பயணங்கள் மற்றும் மக்களோட சந்திப்பு மூலமாக தமிழக அரசில் வந்து தனக்குன்னு ஒரு தனி இடத்தை வந்து உருவாக்கி கொண்டார் அப்படிங்கிறது தான் வந்து நம்பக்கூடிய உண்மையான விஷயமாக கூட இருக்குது. அண்ணாமலையை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமாக சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அவர் வந்து ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, சிறந்த பேச்சாளராக அறியப்படுறாரு. இளைஞர்களை வந்து ஊக்குவிக்கும் கருத்துக்களை அடிக்கடி வந்து பகிர்றாரு. ஒழுக்கம், நேர்மை, கடின உழைப்பை வந்து வலியுறுத்துறாரு. சமூக ஊடகங்களில் வந்து அதிகமாக பின்தொடரப்படும் அரசியல் தலைவர்களில் முக்கியமான ஒருத்தராக வந்து அண்ணாமலை வந்து விளங்குறாரு. ஒரு சாதாரண இப்பேற்பட்ட அண்ணாமலை அப்படிங்கிறவர் வந்து ஏதோ பெரிய இடத்துலேருந்து அவரோட வாழ்க்கையை வந்து அவர் வந்து ஆரம்பிக்கல. ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து தான் வந்து யூபிஎஸ்சில் வெற்றி, ஐபிஎஸோட அதிகாரி, பின்னர் அரசியல் தலைவர் என பல்வேறு கட்டங்களை கடந்தவர் தான் இந்த அண்ணாமலை. அவரது பயணம் பல இளைஞர்களுக்கு வந்து உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையோட முக்கியத்துவத்தை வந்து காட்டுது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா இருக்குது. இன்னொன்று, படித்து கடின உழைப்பால் தன்னோட அறிவாற்றலால் வந்து முன்னேறி வந்து தன் மக்களுக்காக சேவையாற்றணும்னு வர கண்டிப்பாக நம்ம பிலீவ் பண்ணலாம். யாரையோ ஒருவர் வந்து நம்பி நம்ம வந்து போகிறத விட ஒரு அறிவார்ந்த சமூகத்தை பின்னாடி போகிறப்ப உண்மையாக நம்மளோட சமூகத்தில் நல்ல வளர்ச்சி வந்து கட்டாயம் ஏற்படுங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. எல்லாத்தோட விருப்பமும் அதுவாக தான் இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.